Hi, welcome you all. So I am Prakash, Academic Coordinator, JD Academy of Excellence. So today this is about our Nurture to Rise அப்படிங்கிற ஒரு யூடியூப் இனிஷியேட்டிவோட லாஸ்ட் செஷன். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நோ யுவர் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவோட செஷனுமே. ஸோ இந்த செஷனில் நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் we are going to congratulate our JDAX aspirant Larson Israel, who's secured 7th rank in TNPC Group 1 exam 2024. So very congratulations to him. So இன்னைக்கு செஷன்ல நம்ம யார் கூட வந்து ஒரு லைவ் Q&A செஷன் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இவங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதா இருந்தா, இவங்களோட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மை தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே லாஸ்ட் டிசம்பர் மந்த் வந்து ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்கூல்ஸுமே இதை பார்க்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க ஈவன் ஸ்கூல் லெவல்ல படிக்கும் போதே ஸோ குளோபல் யங் லீடர் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் யூஎஸ்ஏல நடந்த கான்ஃபரன்ஸ்ல வாஷிங்டன்ல நடந்தது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்ல இந்தியால இருந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா வந்து பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க லாலா காலேஜ்ல மாஸ்டர்ஸ் பண்ணும்போதே வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி அவங்களோட செகண்ட் அட்டம்ப்ட்லேயே 343 ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 25 years. ஸோ அது மட்டும் இல்லாம நவ் ஷி இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி இன் மலேசியால இந்தியன் ஹை கமிஷன்ல ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியாவும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹர் நேம் இஸ் பெனோஸ் ஜஃபைன். வெல்கம் மேம். Hi, ஹலோ மேம், வெல்கம் மேம். thank you. Thank you for having this interaction, ma'am. So having this interaction with the JDAX students and JDAX aspirants and all the other people in online, ma'am. Thank you very much for your presence. Yeah. So in the session வந்து மேம் ஒரு live Q&A session மாதிரி வச்சுக்கலாம். Then we'll get some queries from this aspirants as well, ma'am. Sari. Okay, so first from my side, ma'am. So Benos Zafine, it's kind of what I heard is a daughter of God அப்படின்ட்டு வந்து அண்ட் ஆல்சோ ஹிடன் ட்ரெஷர் ஃப்ரம் காட் அப்படின்ட்டு உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு நேம் பண்ணதான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் திஸ் ஒய் காட் சென்ட் ஹிஸ் டாட்டர் டு எர்த் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் விஷன் யூ ஹாவ் ஃபார் திஸ் வேர்ல்ட், மேம்? What? Sorry, I didn't understand the second part of the question. What kind of vision as a daughter of God you have for this world, ma'am? So என்ன உங்களோட விஷன்? நீங்க கடவுள் சென்ட் பண்ணதா வந்து உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களோட விஷன் வந்து நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்க கடவுள் சென்ட் பண்ணது? First and foremost, thank you everyone for joining, and thank you JD Academy of Excellence for inviting me. And last time I do recall that when I came to Chennai, na JD Academy of Excellence visit panna. Appo vandu Father Anthony Sebastian, who is the able leader of this academy. Father எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். So father அன்னைக்கு Reverend Archbishop அன்னைக்கு இருந்தாங்க. So I was privileged to give a speech and meet the faculty and the other stakeholders of JD Academy of Excellence. So thank you, Father, for inviting me, and thank you everyone, and thanks Prakash. Thank you. So with this note, see, Beno means daughter of God, and Zephine means hidden treasure. So see, I don't believe in me being able to have a vision and okay, in the vision நமக்கு இருக்கனால whole world one day change ஆயிரும், one day நான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது, சேஞ்ச் பண்ணிடுவேன் நான் மட்டுமே அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை. But definitely I'm happy and I thank my parents for the daughter of God in meaning வர மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. But at the same time I feel every person has a vision for himself or herself. So அப்படி வச்சு பார்க்கும்போது I think my vision is to just always prove myself, motivate others. I feel motivation is the most required medicine in this world today, and being able to instill confidence into somebody
being able to instill positivity into somebody, being able to instill that, you know, that zeal, that anxiety, not anxiety, but anxiety இருக்குல்ல, தப்பு இல்ல. ஒருத்தருக்குள்ள நம்மளால ஒரு விஸ்டம தேடணும் அப்படிங்கிற உந்துதலை ஏற்படுத்துவதும், இன்னொருத்தரை வந்து மோட்டிவேட் பண்ணி உன்னால செய்ய முடியும்னு சொல்றதுதான் ரொம்ப தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அது அது செய்யறதுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். So I think that I won't call it as a vision, because vision is a very, very big word. So I think that is the way that I'm going to contribute to the society. So என்னோட ஸ்கூல்லயும் சரி, காலேஜ் எல்லாலையும் லாயலாலையும் எனக்கு சொல்லி கொடுத்தது living for others, contributing something to others' lives. So if I'm able to contribute or, you know, instill confidence in at least one person in this whole, you know, meeting today, I think I'm the most fortunate person. That is what I would really gain from this interaction. Thanks, Prakash. ஸோ அஸ் யோர் விஷன், ஸோ நீங்க இந்த ஏதாவது ஒரு உங்க கான்ட்ரிபியூஷன் வந்து சொசைட்டிக்கு வந்து பண்ணணும், ஆஸ் அன் இண்டிவிஜுவலாகவும் வந்து பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்றீங்க, கரெக்ட்? அந்த மோட்டிவேஷனுக்காகவும் அந்த கான்ட்ரிபியூஷனுக்கும் உங்களோட இந்த குட்டி விஷனுக்கும் எப்படி இந்த IFS அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க மேம்? Definitely, I think Indian Foreign Serviceங்கிறது or one of the, you know, most prestigious services of the country. So foreign serviceங்கிறது it's not just work, ஆனா it's a real service in itself that you are able to, நம்மளால வந்து நாம என்ன பண்றோம், நம்ம கண்ட்ரிக்கு ரியலா ஏதோ ஒண்ணு கான்ட்ரிபியூட் பண்றோம், நம்மளால எல்லாமே பண்ணிட முடியாது. அகைன் ஐம் சேயிங் எவ்ரிதிங் இஸ் டீம் ஒர்க். கண்டிப்பா நம்மளாம் ரொம்ப ஜூனியர் இன் சர்வீஸ், ஸோ நம்ம சீனியர்ஸோட அட்வைஸ் கேட்கணும். சோ எல்லாத்தையுமே தாண்டி ஒரு IFS ஆபீசரா இருக்கும்போது என்னால ரிஃபைன் பண்ணிக்க முடியுது. டே டு டே பேசிஸ்ல டே டு டே ஹேப்பனிங்ஸ் பார்க்கும்போது பெட்டரா இன்டர்பிரேட் பண்ண முடியுது, பெட்டரா நாலேஜ் பில்ட் பண்ணிக்க முடியுது. சோ இந்த நாலேஜ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ கொடுக்குது. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், ஒரு விஷயத்துல எப்படி நம்ம செயல்படணும், ஒரு விஷயத்துல நாம எப்படி ஈடுபடணுங்கிற மாதிரியான பல்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எனக்கு இது கொடுக்குது. சோ அப்படி பார்க்கும் பொழுது ஐ திங்க் IFS ஒரு ஜஸ்ட் இந்த நீங்க மோட்டிவேஷன் ஆங்கிள் கேட்கறதுனால சொல்றேன், டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் மீ டு மோட்டிவேட் பீப்புள் மோர் கான்பிடென்ட்லி. இன்னும் தன்னம்பிக்கையோட மத்தவங்களுக்குள்ள ஒரு உந்துதல் சக்தியை ஏற்படுத்துவதற்கான ஒரு தளத்தை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஓகே ஓகே மேம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஆஸ் அ மோட்டிவேஷன் பண்றதுக்கு IFS எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்றீங்க. உங்களோட ஒரு IFS ஆஃபீஸரா ஆஸ் அ பிகினரா ஒரு டே வந்து எப்படி இருக்கும் மேம்? ஆஸ் அன் IFS ஆஃபீஸர் ஒரு டே, இப்ப காலையில 9 to 10 இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு டே உங்களுக்கு எப்படி வந்து போகும்? ஒரு டே வந்து இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது, அதான் அதோட பியூட்டி. ஸோ மார்னிங் எழுந்து நாங்க ஆஃபீஸ் போவோம், தென் நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும், வெளியில போக வேண்டியதா இருக்கும், நிறைய பேரை மீட் பண்ற வாய்ப்பு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தளமா இது அமையும். சோ இப்படிதான் நான் போனேன், படிச்சேன், எழுதினேன், வந்தேன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் அதற்கான அந்த கூறுபாடுகள் வந்து வேற வேற இருக்கும். சோ இன் ஷார்ட் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு சர்வீஸ், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு சர்வீஸ். அட் தி எண்ட் ஆஃப் த டே நைட் தூங்கும் பொழுது நம்ம இன்னைக்கு ஏதோ ஒண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், இல்லைன்னா நாம வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கையும் ஒரு திருப்தியையும் தரக்கூடிய ஒரு சர்வீஸ். ஓகே மேம். ஸோ இப்போ நீங்க மலேசியால வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா வந்து இருக்கீங்க இந்தியன் ஹை கமிஷன்ல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஈவன் வேற இன் பிரான்ஸ்லயும் வந்து இருந்தீங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி வந்து மாறும்போது என்ன மாதிரி அடாப்டேஷன்ஸ் வந்து நீங்க வந்து பண்ண வேண்டியது இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மலேசியால இந்தியன் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்ஸ் வந்து பாப்புலேஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ பிரான்ஸ்ல லிமிட்டட் கம்பேர்ட் வித் மலேசியா அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி அடாப்டேஷன்ஸ் இருக்கும்? உங்களோட ஒர்க் நேச்சரே வந்து எந்த மாதிரி வந்து இருக்கும்? ஆஸ் அ அஸ்பைரண்டா இதுல ப்ரிப்பரேஷனா இருக்கிறவங்க ஸோ என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க வந்து பிஹேவியர் எல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குமா?
உங்க கொஸ்டின் நான் 2 பார்ட்டா பாக்குறேன். செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்பிரண்ட் வந்து இத பத்தி இப்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆஸ்பிரண்ட் வந்து முதல்ல எக்ஸாம கிளியர் பண்றத பத்தி ஃபோக்கஸ் பண்ணட்டும். ஆஸ்பிரண்ட் வந்து முதல்ல எப்படி எக்ஸாம்க்கு தயாராகலாம், இந்த ஐஎஃப்எஸ் குள்ளேயோ இந்த ஐஏஎஸ் குள்ளேயோ போஸ்டல் சர்வீஸ்குள்ளேயோ நம்ம எப்படி வந்து உள்ள நுழையிறதுங்கிற முதல்ல அதுக்கான உத்திகளை எடுக்கிறது முக்கியம். செகண்ட், ஆஸ் அன் ஐஎஃப்எஸ் ஆபீசரா நம்ம டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது அஃப்கோர்ஸ் இப்போ வந்து மலேசியா ஹோஸ்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் பிஐஓ கம்யூனிட்டி இன் த வேர்ல்ட். ஸோ அதனால இங்க வந்து கொஞ்சம் கம்யூனிட்டி ரிலேட்டடான ஒர்க் அதிகமா இருக்கும். நிறைய மக்கள் வந்து இந்திய வாழ் மக்கள், இந்தியர்கள், மலேசியன் இந்தியன்ஸ் மலேசியால குடியேறி ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த உரிமை வச்சிருக்க மக்கள் வந்து ரொம்ப ஒரு அவங்க சில மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஜேர்னி கூட நம்ம கொஞ்சம் பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அஃப்கோர்ஸ் பிரான்ஸுக்கும் மலேசியாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதான் செய்யுது. அண்ட் ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு அந்த மாறுபாடுகளை தாண்டி நம்ம அதாவது ஒரே ஓப்பன் மைண்டடா இருக்கணும், திறந்த மனசா இருக்கணும். அது ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமும் சரி, ஒருவேளை கிளியர் பண்ண முடியலனாலும் சரி, எல்லா சமயத்திலயுமே ரொம்ப திறந்த மனதோட ஓப்பன் மைண்டோட வர சிச்சுவேஷன்ஸ அப்படியே கை கூப்பி வரவேற்று, ஓகே இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கா, நான் ஹேண்டில் பண்ண நம்பிக்கை தான் ஐ திங்க் நமக்கு ஹெல்ப்ஃபுல். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இந்த ஐஎஃப்எஸ் ஓட ட்ரைனிங் ப்ராசஸ பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா மேம்? ஏன்னா இதை இந்த ஐஎஃப்எஸ் ஓட ட்ரைனிங் ப்ராசஸ் நிறைய பேருக்கு வந்து, ஏன்னா ஈவன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்குமே நிறைய வந்து கிளியரா தெரியாம இருக்கு. ஸோ உங்களோட ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து எப்படி வந்து இருக்கும்? ஈவன் ஒரு கம்பல்சரி ஃபாரின் லாங்குவேஜ் கூட வந்து படிக்கணும், அதை கிளியர் பண்ணாதான் வந்து அது சர்வீஸே வந்து பாத்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? பிரகாஷ், நம்ம வந்து பில்டிங் முதல்ல இன்டீரியர்ஸ் பண்ணணும். ட்ரைனிங்ங்கிறது இன்டீரியர் மாதிரி. முதல்ல ஆஸ்பிரன்ஸ் இத பத்தி எல்லாம் கவலைப்படுறதை விட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம், பட் ஆனா இத பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றேன். இந்த அவங்களோட ப்ரிப்பரேஷனை எந்த விதத்திலயும் பாதிக்க வேண்டாம். பட் ஆனா ட்ரைனிங்ங்கிறது ஒரு 6 மாசம் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாரின்ல வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரெஞ்சு கத்துக்கிட்டேன். எனக்கு மினிஸ்ட்ரி வந்து பிரெஞ்சு கத்துக்கிறதுக்கு, பிரெயிலே கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து நிறைய தியரிட்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் நிறைய கிளாஸஸ் இருக்கும். பட் அட் திஸ் பாயிண்ட் ஐஎஃப்எஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கிறோம்னு நினைக்கிறவங்களும் சரி, ஐஏஎஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஐஆர்எஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க, ஐஆர்எஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்க எக்ஸாம்ஸ். அதை நல்லா கிளியர் பண்ணீங்கன்னா இந்த ட்ரைனிங் எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த சர்வீஸ் கிடைக்குதோ அந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் ட்ரைனிங் பர் சே ஐ திங்க் it's broadly a very nice training. You can look forward to so many very very amusing aspects. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. ஈவன் நீங்க ஒரு இடத்துல சொல்லிருக்கீங்க, நான் ப்ரிப்பரேஷனே வந்து பாத்தீங்கன்னா என்னோடது எஸ்பெஷலி டியூரிங் காலேஜ் டைம்ஸ் லாஸ்ட் மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து நான் நிறைய டைம் பண்ணுவேன். ஸோ ஒரு நாளைக்கு 4 to 5 hours தான் வந்து ஈவன் ஐ வில் ப்ரிப்பேர். இட் இஸ் அபவுட் ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றீங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணீங்க? அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சஜஸ்ட் ஒன் அட்வைஸ் ஆர் ஹவு டு த ஆஸ்பைரன்ஸ்னா நீங்க என்ன வந்து சொல்லுவீங்க மேம்? நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி படிக்கிறது வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 hours படிப்பேன், ஒரு நாளைக்கு வந்து 10 hours படிப்பேன், ஒரு நாளைக்கு 6 hour படிப்பேன், ஒரு நாள் சுத்தமா படிக்க மாட்டேன், அடுத்த நாள் நைட் எல்லாம் உட்கார்ந்து படிப்பேன். இதெல்லாம் வேண்டாம். நைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஸ்லீப் வேணும். இந்த நைட் ப்ரிப்பரேஷன் ஐ எம் நாட் ஃபார் இட். நைட்ல நல்லா ஸ்லீப், நல்லா தூங்குங்க. 8 hours ஸ்லீப்க்கு தான் ஹியூமன் பாடி அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ நைட் நீங்க நல்லா தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்து போனை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு காலையில எழுந்து நீங்க வந்து உங்களோட காலை கடமைகள்லாம் முடிச்சுட்டு நீங்க சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இல்ல வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ டெய்லி 4 hours அந்த 4 hours படிங்க. டெய்லி 3 hours 3 hours மினிமம் 3 hours வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 4 hours அந்த டைம் படிங்க. இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, அட்வைஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கும், பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு போனை கையில வச்சுட்டு படிச்சு
உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அப்பப்ப போன் எடுத்து பார்க்க தோணும், ஒரு சின்ன சின்ன மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண தோணும். அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம உங்க புத்தகங்கள் எடுத்து நீங்க படிக்கும் பொழுது ரொம்ப ஹைட்ரேட்டடா உங்க பாடியை வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி குடிங்க, நல்ல ஆரோக்கியமான ஜூசஸ் குடிங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு 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 நல்ல ஃபுட்டும் தெளிந்த ஒரு சிந்தனை ஓட்டமும் இருந்துச்சுன்னா ஐ திங்க் உங்களுடைய படிக்கிற அந்த எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கூடும். நீங்க 10 ஹவர்ல என்ன படிக்கிறீங்களோ அது 4 ஹவர்லயே உங்களால படிச்சு முடிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா ரிவைஸ் பண்ணணும், ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். வெறும் நான் வந்து நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கேன், இத்தனை புக்ஸ் படிச்சுட்டேன் அப்படிங்கிறது இல்ல அங்க கிரெடிட். அப்படி இல்ல, அது ஒரு மெத்தடாலஜி. அது என்னன்னா திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே வந்து மண்டே டு சண்டே படிச்சுட்டு நோட்ஸா அக்யூமுலேட் பண்ணி நிறைய பைல்ஸ் அண்ட் பைல்ஸ் ஆஃப் நோட்ஸா இருக்கும். பட் அப்படி இருக்கக்கூடாது. மண்டே டு ஃப்ரைடே சப்போஸ் படிச்சாங்கன்னா சாட்டர்டே வந்து கொஞ்சமாவது அதை ரிவைஸ் பண்ணணும், சண்டே ரீகலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரிவிஷன் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப ஹெல்த்தியா, எஸ்பெஷலி இது ஒரு சம்மர், ஸோ ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டு போன்லாம் வந்து எவ்வளவு லிமிட்டடா நமக்கு தேவை வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம், எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்கணும், கோவமா இருக்கணும், டென்ஷன் அப்படிலாம் நான் சொல்லல. நம்ம அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ரொம்ப மைண்ட காமா வச்சுக்கிட்டு நீங்க படிச்சீங்கன்னாவே ஐ திங்க் பாசிட்டிவிட்டி கேன் பிரிங் லாட் ஆஃப் கிளாரிட்டி டு யுவர் தாட் ப்ராசஸ். அதனால அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையுங்க. ஓகே மேம். நீங்க சொன்னீங்க ஈவன் வந்து வேலைக்கு போறவங்களும், ஏன்னா நிறைய ஆஸ்பைரன்ஸ் வந்து வேலைக்கும் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு ஏன்னா நீங்களுமே வந்து யூ வேர் வித் எஸ்பிஐல வந்து பிஓவா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் மேம். ஸோ எஸ்பிஐல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு சர்வீஸும் வந்து கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு வேலைக்கு போறவங்களோட என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும், அதை வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அது அது உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி எப்படி வந்து பாத்துக்கிட்டீங்க? நான் வந்து ஸ்டெல்லா மாரிஸ்ல யூஜி படிச்சேங்க. படிக்கும் பொழுதே நான் ஒரு செகண்ட் இயர்ல இருந்தே நான் கண்டிப்பா சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணி கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். சோ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தப்ப லாயலா காலேஜ்ல படிக்கும் பொழுதே நான் வந்து ஓரளவுக்கு என் ஃபவுண்டேஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் எனக்கு படிக்கும்போது இருந்துச்சு. டஃப் தான் இந்த எக்ஸாம், அது நோ டவுட். பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் படிக்கும்போது எக்ஸ்ட்ராடினரிலி டஃபா இருந்தது. அது முடிச்சுட்டு திருப்பி செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது எல்லாத்தையுமே ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரியும் இருந்துச்சு. ஏன்னா 60% ஆஃப் நம்மளுடைய வாட் இஸ் ரிக்வயர்ட், எவ்வளவு 60% நமக்கு தெரிய வேண்டிய ஒரு 60% விஷயங்கள் வந்து என்சிஆர்டி புக்ஸ்லயே இருக்கு. நாம வந்து அதை படிக்காமலே நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா வேற புக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. வேற புக்ஸ் படிக்கிற தப்பு இல்ல. பட் ஃபர்ஸ்ட் என்சிஆர்டியை எவ்வளவு நம்ம தரவா படிக்கிறோமோ 60% ஆஃப் நம்மளுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல்ரெடி டன், அப்படிதான் நான் சொல்லுவேன். சோ மாதிரி நான் படிச்சுட்டு இருந்தேன். சோ எனக்கு எஸ்பிஐன்னு போகும்போது ரொம்ப பெருசா கஷ்டமா தெரியல. ஏன்னா அப்ப நம்ம ஒரு ரிவிஷன் ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். இருந்தாலும் சேலஞ்சஸ் என்னன்னா காலையில ஆபீஸ் போகணும். ஆபீஸ்ல வந்து இப்படிதான் ஒர்க் இருக்க முடியும்னு நாம சொல்ல முடியாது. எப்படி ஒர்க் இருந்தாலும் அடாப்ட் ஆயிக்கணும். நான் என்ன சொல்றேன், இதை ஒரு அட்வான்டேஜா நம்ம பார்க்க தொடங்கணும்னு சொல்றேன். ஏன்னா ஒரு அட்வான்டேஜா நம்ம பார்க்க தொடங்கணும்னா தான் நம்ம மேல நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்ம பெட்டரா பிளான் பண்ணுவோம். சோ ஈவினிங் 7 o'clock அன்னைக்கு வர முடியும்னு நினைப்போம். ஆனா 8 o'clock ஆயிரும். பட் இட்ஸ் ஓகே. ஐ திங்க் நம்ம மனசு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மனசு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது ஒண்ணு நினைச்சதுன்னா அது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைட் தூங்கும்போது ஒரு விஷயத்த நினைச்சிட்டே தூங்கி நம்ம காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இல்ல நம்ம ஒரு விஷயத்த இது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம மைண்டே கண்டிப்பா ஞாபகப்படுத்துறோம். எந்த விதமான அலாமும் இல்லாம, எந்த விதமான கிளாக்கும் பக்கத்துல இல்லாம, ஒரு போன் அலாமும் இல்லாம நம்ம மைண்டே ஐ திங்க் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அலாம். அதுதான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு இட்ஸ் நாட் அன் ஆர்கான், பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெக்கானிசம். ஆர் மைண்ட் இஸ் அ மெக்கானிசம். சோ அந்த மாதிரி வந்து நம்ம மைண்ட வந்து நம்ம டியூன் பண்ணி ரொம்ப நம்ம எவ்வளவு உறுதியா இருக்குமோ நம்ம மைண்டும் அவ்வளவு உறுதியா இருக்கும். நம்ம எவ்வளவு வந்து மைண்ட வலுவா வச்சுக்கிறோமோ நம்மளுடைய செயல்களும் வலுவா இருக்கும், சிந்தனையும் வலுவா இருக்கும். சோ 8 o'clock வந்தா சோ வாட், ஐயோ இன்னைக்கு 8 o'clock ஆயிடுச்சே, அப்பா நான் 7 o'clock வந்திருந்தேன்னா எவ்வளவு முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைனிங் மோடுக்கு போகாம 8 o'clock வந்துட்டோம், ஸ்டில் இட்ஸ் ஓகே. நமக்கு நம்ம படிப்பு டைம்ல வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10:30 வரைக்கும் படிக்கிற எனர்ஜி இருந்துச்சுன்னா இன்னைக்கு 8 o'clock வந்திருக்கோம், இட்ஸ் ஓகே, சோ வாட், நம்ம இன்னொரு ½ hour படிப்போம் அப்படின்னு நீங்க அந்த பாசிட்டிவா படிச்சீங்கன்னாவே நீங்க படிக்கணும்னு நினைச்ச விஷயத்துல ஒரு 95% கவர் பண்ணிடுவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இன்னொன்னு என்னன்னா, அன்னைக்கு ஆபீஸ்ல ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலோ, யாராவது திட்டாலோ, யாராவது ஏதாவது சொல்லிட்டாலோ அன்னைக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் ஒரு சிவில் சர்வெண்டா ஆகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப மூட் ஸ்விங்ஸ்க்கு ஈல்ட் ஆயிடக்கூடாது. மூட் ஸ்விங்ஸ் நம்மள பெருசா ஆட்கொள்ள கூடாது. நம்ம அந்த மூட கான்குவர் பண்ணி எல்லா டைம்லயும் ஸ்டேபிளா இருக்க கூடியவன் தான் மனுஷன். சோ அந்த ஹேபிட்ட வந்து நம்ம இன்கல்கேட் பண்ணிக்கணும். அண்ட் ஐ திங்க் ஆபீஸ் போகும்போது நீங்க புக்ஸ் எடுத்துட்டு போகலாம். டைம் இருக்கும்போது கொஞ்ச நேரம் படிக்கலாம். படிக்க முடியல அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அது எப்படி ஹவு டு மேக் திங்ஸ் ஹேப்பன் அப்படிங்கறத யோசிச்சோம்னாவே ஐ திங்க் லாட் ஆஃப் இட் வுட் பி அட்ஜஸ்ட். ஓகே மேம், தேங்க்யூ. மேம், நீங்க சொன்னீங்க நான் ஸ்டெல்லா மேரிஸ்ல லயலால படிக்கும் போதே நான் ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. ஸோ அதுவும் இல்லாம நீங்க வந்து காலேஜ்ல படிக்கும் போதும் சரி, ஸ்கூல்ல படிக்கும் போதுமே நிறைய ஸ்பீச் ஈவெண்ட்ஸ்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. பப்ளிக் ஸ்பீக்கரா வந்து நீங்க ஏன்னா ஈவன் உங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணு வந்து பூமிக்கு கீழே இருக்கிற எல்லாத்த பத்தியும் வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து ஷி ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் இன் இட் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ல ஹெல்ப் பண்ணுச்சு, ஆஸ் அன் IFS ஆஃபீஸராகவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது மேம்? எங்க அப்பா எனக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் வந்து பேசக்கூடிய ஆற்றல். ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்கூல்ல காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ எவ்ரி டைம் வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸா இருந்தாலும், ஸ்கூல்ல காம்படிஷன்ஸா இருந்தாலும் நான் என்னை கூப்பிட்டு போவாங்க. என் டீச்சர்ஸ் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், என்னோட ஸ்கூலுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் ஸ்கூல், என்னோட ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், லாயலா காலேஜ், இதெல்லாம் தான் என்ன உருவாக்குன இடம். அது எல்லாத்துக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்பாவும் வந்து சண்டேஸ்ல என்ன எங்க ஒரட்டோரிக்கல் காம்படிஷன்ஸ் சிட்டில நடந்தாலும் அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் நான் அங்கெல்லாம் பேசியிருக்கேன். சோ பூமிக்கு கீழே மேல எல்லாம் என்னால பேச முடியுமான்னு தெரியல. பட் எல்லா விஷயத்த பத்தியுமே ஒரு ஒரு 5 சென்டென்ஸோ 10 சென்டென்ஸ பத்தியோ நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அத பத்தி அந்த அந்த ஒரு ஒரு விஷயத்த டெவலப் பண்ணி ஒரு 5 சென்டென்ஸ் நம்மளால பேச முடிஞ்சாலே நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூவை ஓரளவுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் சிவில் சர்வீசஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பத்தி படிக்கிறீங்கன்னா, அந்த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ லான்ச் பண்ணாங்க, அதை லான்ச் பண்ணும்போது அதுக்கு நோடல் ஆர்கனைசேஷனா எதை அப்பாயிண்ட் பண்ணாங்க, PSLVக்கும் GSLVக்குமான வித்தியாசம் என்ன, PSLV வந்து ஏன் ரொம்ப இந்தியால சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அதோட யூசஸ் என்ன, இந்தியா மத்த கண்ட்ரீஸ்க்கு சேட்டலைட்ஸ் எப்படி லான்ச் பண்றாங்க, நம்ம எப்படி லான்ச் பேடா நம்ம வந்து லான்ச் பேட் ஃபெசிலிட்டியை எப்படி நம்ம கொடுக்குறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக் விஷயம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமே எத்தனை PSLV லான்ச் பண்ணாலும் எத்தனை GSLV லான்ச் பண்ணாலும் அத்தனையுமே அதை வந்து இன்னும் தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு வரும். சோ அதனால எந்த விஷயத்த நீங்க பேப்பர்ல படிச்சாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா அது 8:35க்கு பண்ணிருக்காங்களா, அதெல்லாம் நோட்ஸ் எழுத தேவையில்ல. அந்த சேட்டலைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ப்ரீவியஸ் வெர்ஷன் அதுக்கு முந்தின வெர்ஷனோட அதுக்கு முந்தின மாடலோட இது எப்படி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும், இதோட அட்வான்டேஜ் என்ன, இதுல ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கா, இதுல ஃபாரின் கண்ட்ரி ஏதாவது இருக்கா, நம்மளது மட்டும் இருக்கா, அதே மாதிரி பின்னாடி நீங்க வந்து அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னா என்ன, உலகத்துல என்னென்ன கண்ட்ரிக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, யூரோப்போட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பேர் என்ன, அமெரிக்காவுடைய யூஎஸோட ஸ்பேஸ் பேர் என்ன, ரஷ்யன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பேர் என்ன, அந்த மிஷன் எப்படி எல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க, எந்த அஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் மேல போயிருக்காங்க, ஒரு சின்ன விஷயத்த நீங்க இப்படி டெவலப் பண்ண நம்ம கத்துக்கிட்டோம்னாவே ஐ திங்க் predominantly we'll be able to largely டூ ஜஸ்டிஸ். ஸ்பீச்சுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது சின்ன வயசுல இருந்தே என்னோட இன்ஹெரண்ட் செல்ஃப். வீட்லயும் நான் எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பேன். நான் எப்பயுமே ஜோக்கா சொல்லுவேன், எனக்கு வாய் மூடிட்டே இருந்தாதான் வலிக்கும், பேசிட்டே இருந்தா வலிக்காது. சோ ஸ்பீச்சுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். நான் ஸ்கூல்லயும் ஸ்பீச்ல நிறைய காம்படிஷன்ஸ்ல வின் பண்ணனால நிறைய ஐடென்டிஃபை ஆயிருக்கேன். அதே மாதிரி நான் குளோபல் யங் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போறதுக்கும் அமெரிக்கால நான் +2 போகும்போது படிக்கும்போது போனேன். சோ அதுக்குமே ஸ்பீச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு.
ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னால காலேஜ் படிக்கும் போதும் சரி, நிறைய எம்சி பண்ண உதவிச்சு. நிறைய மாஸ்டர் ஆஃப் செரமனியா இருந்திருக்கேன், ஸ்டெல்லால, லாயலால. அதுக்கப்புறம் பேங்க்லயும் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா என்ன கூப்பிட்டுருக்காங்க, ஸ்டேட் பேங்க்ல. அதுக்கப்புறம் இப்போ ஃபாரின் சர்வீஸ்ல வந்து, ஃபாரின் சர்வீஸ் இஸ் ஆல் அபவுட் டிப்ளமசி. Diplomacy is all about words. So the way you use words, the way you communicate. நான் லாஸ்ட் டைமும் ஜேடிக்கு வந்தப்ப சொன்னேன், ஒரு ஸ்பீச்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா பேசுறதோ ரொம்ப இப்படி பேசுறது இல்லை. இட்ஸ் த எபிலிட்டி டு ஸ்பீக் இன் அ வெரி கிளியர் அண்ட் கிறிஸ்ப் மேனர். ஸோ எல்லா விதத்துலயுமே இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும் நாளைக்கு. ஸோ நீங்க இப்பல இருந்தே பேசுறதுக்கு பழகுங்க. ஒரு விஷயத்த ஒன் வேர்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா அது ப்ரிலிம்ஸ். அதே வந்து ஒரு ஒன் பேஜரா ஆன்சர் பண்ணீங்கன்னா அது மெயின்ஸ். அதே விஷயத்த நீங்க வந்து ஓப்பனா, கான்பிடென்ட்டா, பாசிட்டிவா, கிளியரா, கூல் ஹெட்டடா சொன்னீங்கன்னா அது பர்சனாலிட்டி டெஸ்ட். இவ்வளவுதாங்க வித்தியாசம். ஸோ அதனால பப்ளிக் ஸ்பீக்கிங் இஸ் ஆல்வேஸ் பூனுங்க. ஐ ஹவ் பெனிஃபிட்டட் சோ மச் ஃப்ரம் இட். ஓகே மேம். ஸோ அதனாலதான் நீங்க ஈவன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கூட சூஸ் பண்ணீங்களா மேம்? பப்ளிக் ஸ்பீக்கிங்னாலயா, இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆஸ் யுவர் ஃபீல் க்ளோஸ் டு இட்? ஏன்னா மே இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் தான் மேம். ஏன்னா நிறைய விஷுவலி சேலஞ்செலாம் இருக்கிறவங்க நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் வந்து போறாங்க. ஒய் there is no so much representation in professional courses like engineering, even in medical field, ma'am? Is it because of lack of materials? ரொம்ப அட்மிஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா, நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருந்தேன், நான் கண்டிப்பா டாக்டர் ஆயிருப்பேன். பிகாஸ் ஃபார் மீ இட்ஸ் நாட் லைக் ஐ வில் கோ பை தி எஸ்டாப்ளிஷ்ட் பிராக்டிஸ். ஸோ எனக்கு லிட்ரேச்சர் எடுத்ததுக்கு அதெல்லாம் காரணம் இல்லைங்க. லிட்ரேச்சர் எடுத்ததுக்கும் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்பந்தம் இல்லை. செகண்ட், லிட்ரேச்சருக்கும் விஷுவலி சேலஞ்ச் எடுக்கிறாங்கிறதுக்கும் நான் எடுத்தங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு வந்து ஒரு டிகிரி தேவைப்பட்டுச்சு ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கு. என்னுடைய ஒரே கோல், ஒரே எய்ம், ஒரே ஆம்பிஷன், அந்த மினிட், அந்த மொமெண்ட், அந்த செகண்ட் ரொம்ப ஆர்கானிக்கா அது சிவில் சர்வீசஸா மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால வேற எதுவுமே மைண்ட்ல இல்ல. அதுக்காக ஒரு டிகிரி வேணும், ஏதாவது ஒரு டிகிரி வேணும். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போட்டேன். காலப்போக்குல போட்டதுதாங்க லிட்ரேச்சர். ஓகே மேம். அண்ட் அந்த செகண்ட் கொஸ்டின் மேம். ஸோ மெஜாரிட்டி கொஞ்சம் இந்த விஷுவலி சேலஞ்சு, ஒய் தே ஆர் சூசிங் மோஸ்ட்லி ஆன் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் மேம்? ஏன் வந்து when it comes to professional courses மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி இங்க கம்மியா இருக்கா? பிரெயில் ஆகட்டும், இல்ல வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஜாஸ், இந்த NDVA, இந்த நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கம்மியா இருக்கா? நமக்கு இங்க என்ன குறைபாடு வந்து இன்னும் இருக்குன்னு கேக்குறேன் மேம். ஜாஸ் சாஃப்ட்வேர் ஆர்ட்ஸ்னா வேலை செய்வேன், ப்ரொஃபஷனல்னா வேலை செய்வேன் மாட்டேன்னு சொல்லாது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் அது நீங்க எந்த புக் வச்சாலும் படிக்கும், எது வச்சாலும் படிக்கும். பட் ஐ ஃபீல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆல்ரெடி இதுல நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. டியூ டு தி எக்ஸலண்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், நிறைய ரெசர்வேஷன் அண்ட் ஆல்சோ டீச்சிங் ஃபீல்டும் ப்ரொஃபசர்ஸ் இந்த ஏரியாவும் பேசிக்லி டீச்சிங், பேசிக்லி பிசியோதெரப்பி, பேசிக்லி இந்த மாதிரியான மியூசிக், இந்த மாதிரி ஆர்ட்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விஷுவலி சேலஞ்சுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஸோ என்ஜினியரிங்கும் மெடிசனும் ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கனால ஐ திங்க் ஏற்கனவே நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் பல்வேறு சேலஞ்சஸ் இல்லாம இப்படி போகணும்னு நினைக்கிறதுல ஒரு இயற்கையான விஷயம்தான். ஸோ குறைபாடுலாம் ஜாஸ், NVDA எல்லாம் எல்லா புக்ஸையும் படிக்கும். புத்தகங்கள் அவைலபிலிட்டி ஆர்ட்ஸ்லயே கிடையாது, சயின்ஸ்லயே கிடையாது நிறைய. ஸோ எல்லா புத்தகங்களையுமே இதுல நிறைய அவைலபிலிட்டி இருக்கு, அதுல கம்மியா இருக்குங்கிறது வந்து நான் கொஞ்சம் அதுல இருந்து வேறுபடுறேன். பிகாஸ் அவைலபிலிட்டி இதுலயுமே இல்ல, அவைலபிலிட்டியை ஸ்லோவா கிரியேட் பண்ணிட்டே வராங்க, அவ்வளவுதான். பட் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காரணமா அவங்க இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறது ஒரு நேச்சுரலான ப்ராசஸா இருந்துட்டு வருது. ஓகே ஓகே மேம். நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா தான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்க அப்பா தான் என்னை நிறைய இந்த ஒரேட்டரி காம்படிஷன்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்ட்டு சொன்னீங்க மேம். ஸோ இந்த மாதிரி கூட்டிட்டு போகும்போது ஆஸ் அ ரயில்வே எம்ப்ளாயியா வந்து அவர் வேற இருந்தாரு. ஸோ அவரோட பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்றதுலயும் ஈவன் உங்களுக்கு ஒரு எல்டர் பிரதர் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு, ஏன்னா இப்ப உங்க கூடயே அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா உங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இதை வந்து எப்படி வந்து பேலன்ஸ்டு? சோ இது ஒரு பர்சனல் கொஸ்டினா தான் வந்து கேக்குறேன் மேம். இல்லைங்க, அவரு காலையில என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போயிருவாரு, ஈவினிங் வருவாரு. எங்க அண்ணன் ஸ்கூல் பக்கத்துலயே தான் இருந்தது. சோ எங்க அண்ணன்
போயிட்டு வந்துருவாரு ஈவினிங் வந்த அப்புறம் நாங்க ஃபேமிலியா பேசிட்டு இருப்போம். அது இஷ்யூஸ் இல்லைங்க. அந்த மாதிரி கஷ்டம் என்னைக்கும் தெரிஞ்சது மாதிரி இல்ல. அண்ணனும் வந்து ரொம்ப வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீட்டா புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு டிஃபரன்சஸ் இருந்தது இல்ல. ஆல்வேஸ் ஹி ஹஸ் பின் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் சப்போர்ட்டிவ். ஓகே மேம். உங்க அம்மாவை பத்தி நீங்க சொல்லும்போது, என்னோட புக்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் ரீட் பண்ணி வந்து குடுப்பாங்க. ஸோ நெறைய டைம் வந்து ரீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு புக்ஸ் அப்படிங்கும்போது என்ன டைப் ஆஃப் புக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்? எஸ்பெஷலி அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சைட்ஸ் இல்லாம என்ன புக்ஸ், என்ன ஆத்தர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்? ஈவன் இஃப் யூ ஆஸ்பைரன்ட்ஸ்க்கு சஜெஸ்ட் பண்றதா இருந்தா, என்ன ஒரு ஒரு 1 ஆர் 2 புக்ஸ் நீங்க சஜெஸ்ட் பண்ணா வந்து சஜெஸ்ட் பண்ணுவீங்க மேம்? இல்ல எனக்கு வந்து சிவில் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் என்சிஆர்டி புக்ஸ். இந்தியன் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் பை பிபின் சந்திரா, இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் பை பிபின் சந்திரா, இந்தியன் எக்கானமி பை தத்தாரான் சுந்தரம், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், கவர்னன்ஸ் பை குல்தீப் மாத்தூர். இந்த மாதிரியான புக்ஸ் தான். பட் ஜென்ரலா அம்மா படிச்சது வந்து காலேஜ் டைம்லயுமே சரி, காலேஜ் சிலபஸ்க்கு ரிலேட்டடான புக்ஸ். எனக்கு அப்ப ரொம்ப லக்ஸுரி இருந்தது இல்ல டைம்ல. ஏன்னா சிவில் சர்வீசஸும் நான் ப்ரிப்பேர் பண்ணனால ஐ குடன்ட் ரீட் லைக் டூ மெனி புக்ஸ். பட் ஆஸ் பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர் நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அண்ட் ஐ எம் அ புக் லவர். இன்ஃபேக்ட் ரீடிங் புக்ஸ் இஸ் மை ஹாபி. பட் இந்த காலேஜ் டைம்ல வந்து சிலபஸ்க்கு தேவையான புத்தகங்களையும் அதுக்கே நிறைய எக்ஸ்ட்ரா ரீடிங் நிறைய எங்க ஸ்டெல்லா மேரிஸ்லயும் சரி, லோயலா காலேஜ்லயும் லெக்சரர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி சிவில் சர்வீசஸ் புக்ஸே நிறைய இருக்கும். ஐ திங்க் ஹோல் ஸ்பெக்ட்ரமா நான் கொஞ்சம் நிறைய படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து திங்ஸ் ஃபால் அபார்ட் பை ஷினுவா அஷுபே. ரொம்ப ஆப்பிரிக்கன் கல்ச்சர் பத்தி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புக். இட்ஸ் அ குட் ரீட். அதே மாதிரி வேல் ரைடர் பை விட்டி ஹிமரா, அந்த புக்கும் நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் சிவில் சர்வீசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமானா கொஞ்சம் எமோஷனலான புக்ஸ். பட் சிவில் சர்வீசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும்னா சிவில் சர்வீசஸ்க்கு தேவையான புக்ஸ் மட்டும் தான் படிக்கணும். ஐ மீன் வேற புக்ஸும் படிக்கலாம், அந்த நாலேஜும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். However, it's always important to be balanced and to be able to use the information which is required and which is also available. இதுதான் important. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஈவன் நீங்க ஒரு இடத்துல கீ டு சக்சஸ்ன்ட்டு ஒன்னு சொல்லிட்டீங்க. என்னன்னா ஸ்ட்ரென்தன் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்கன் யுவர் வீக்னஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதோட கிரக்ஸ் வந்து என்ன மேம்? ஸோ என்ன வந்து இது ஆஸ்பைரண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து சொல்ல வரீங்க இது மூலியமா கீ டு சக்சஸ்ல? ஆஸ்பைரண்ட்டுக்கு வந்து நம்பிக்கை கம்மியா இருக்கா, நம்பிக்கை அதிகமா இருக்கா, இன்னும் நம்பிக்கையை வந்து இன்னும் மேலா உயர்த்திக்கங்க. முயற்சி நிறைய இருக்கா, முயற்சியும் நிறைய இன்னும் மேம்படுத்திக்கங்க. இன்னும் நிறைய முயற்சி செய்யுங்க. உங்களுக்குள்ள எனர்ஜி நிறைய இருக்கா, அந்த எனர்ஜியை நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெங்தன் யுவர் ஸ்ட்ரென்த், உங்களுடைய பலத்தை பலப்படுத்துங்க. வீக்கன் யுவர் வீக்னஸ் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு காலையில எழுந்து படிக்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கா, அப்ப நீங்க கண்டிப்பா சோம்பல் முறித்து எழுகவே மாதிரி நீங்க எழுந்துதான் ஆகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா. இப்போ வீட்டுல வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். சீக்கிரமா நீ வந்து படிக்க ஆரம்பிக்கணும், ஐ மீன் வேலைக்கு போக ஆரம்பிக்கணும், சீக்கிரமா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இது இருக்கும். அது நான் வீக்னஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு விதமான ஒரு ஸ்மால் ப்ரெஷர் ஒரு சேலஞ்ச். அது வந்து நீங்க பேரண்ட்ஸ்க்கு டெய்லி பேசிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன்னா என்ன, அதுல எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், எப்படி எல்லாம் அதுல கூறுகள் இருக்கு. ஏன்னா நீங்க எதுவுமே சொல்லனா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ நாம வந்து சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனுடைய மகத்துவத்தை, சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் உடைய அந்த தன்மையை வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு புரிய வைக்கிறேன்னு டே ஃபுல்லா வேஸ்ட் பண்றது நான் சொல்லல. ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் பேசினாலும் அப்பா அம்மா கிட்ட எப்படி உங்களால கம்யூனிகேட் பண்ணா அவங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் பத்தி எடுத்து சொல்லுங்க. அப்போ வந்து அவங்க நேச்சுரலாவே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இன்னொன்னு அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கன்னா அவங்கள ரொம்ப நம்ம கடிஞ்சிக்காம ஓரளவுக்கு நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம ப்ரொசீட் பண்றது பெட்டர். அண்ட் வீக்கன் யுவர் வீக்னஸ்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு போன் ஒரு வீக்னஸா இருக்கு, நிறைய பேருக்கு புகைப்பழக்கம் ஒரு வீக்னஸா இருக்கு, நிறைய பேருக்கு குடி ஒரு வீக்னஸா இருக்கு. சிவில் சர்வீசஸ் படிக்கும் பொழுது யாருக்குமே சரி, எந்த மனுஷனுக்கும் சரி, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப நீட்டா ப்ரிப்பரேஷன் டைம்ல ரொம்ப ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க. மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால வீக்கன் யுவர் வீக்னஸஸ் ஆல்வேஸ். நம்ம வந்து ஒரு பெட்டர் பர்சனா ஆக ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்ம கிட்ட எதெல்லாம் பிரச்சனை இருக்கோ
எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்ம சரியாயிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. தேங்க்யூ மேம். மேம் இது கூட கொஞ்சம் நம்ம ஆஸ்பைரன்ஸும் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும்ட்டு இருக்காங்க மேம். Good afternoon, ma'am. குட் ஆஃப்டர்நூன். Ma'am, myself Jinsi, ma'am. I have one question. What I need to do to improve my communication and negotiation skill, so that during my preparation itself, so that it will be helpful for me. கம்யூனிகேஷன் அண்ட் Negotiation skill ஓகே. during my preparation itself, so that it will be helpful. Do I need to follow any newspapers or any debates I need to follow? ஆல் இண்டியா ரேடியோல நியூஸ் வருங்க, நியூஸ் அனாலிசிஸும் வரும். டெய்லி அதை கேளுங்க. நிறைய பியூரோக்ராட்ஸ், நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய பொலிட்டீஷியன்ஸ், நிறைய பேர் வந்து அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நீங்க யோஜனா மாதிரியான புத்தகங்களையும் படிங்க, மேகசின்ஸ், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்யூனிகேஷன்னா நீங்க படிச்சதை மத்தவங்களுக்கு தெளிவா புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க எப்ப புரிய வைக்கிறீங்களோ அப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். ஸோ ஐ திங்க் கம்யூனிகேஷன், நெகோசியேஷன்னா நம்ம எஃபெக்டிவா கம்யூனிகேட்டர்னா ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணாம, ரொம்ப தெளிவா நம்ம முதல்ல நம்மளோட தாட் ப்ராசஸ் தாங்க எல்லாத்துக்கும். கம்யூனிகேஷன் நெகோசியேஷனுக்கும் சரி, தாட் ப்ராசஸ் தான் பேசிஸ். ஸோ தாட் ப்ராசஸ் வந்து தெளிவா இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷனும் நெகோசியேஷனும் தெளிவா வரப்போகுது. இப்பத்துக்கு நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கம்யூனிகேஷன். இத வந்து அட் தி ஸ்டேஜ் நீங்க நெகோசியேஷன் எப்போ வரும்னா, உங்க நாலேஜ் வந்து இன்னும் ஃபர்தரா என்ரிச் ஆகும்போது, நீங்க நிறைய படிக்கும் பொழுது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் போது நீங்க ஒரு பெட்டர் நெகோசியேட்டரா மாறுவீங்க. பட் அட் த சேம் டைம் இப்போதைக்கு எக்ஸாம்க்கு நீங்க ஒரு கம்யூனிகேட்டரா இருக்கணும்னா டெய்லி கொஞ்ச நேரம் பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை தவிர நீங்க ஏதாவது டிபேட்ஸ் எல்லாம் கேட்கணும்னா நிறைய டிபேட்ஸ் அவைலபிளா இருக்கு. டிவிலயும் சரி, நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம். ஸ்பெசிபிக் சேனல்ஸ் எனக்கு தெரியல, பட் நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்கு, தமிழ் சேனல்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே கண்டது படிப்பவன் பண்டிதன் ஆவான், அவ்வளவுதான். அதனால இதுதான் இப்படித்தான் எல்லாம் இல்ல. ஓவராலா ரொம்ப பேர்ட்ஸ் ஐ வியூல எல்லாத்தையுமே பாருங்க, கேளுங்க, உங்க நாலேஜ் தானா வளரும். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். ரேமண்ட். எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு மேம். ஒன்னு என்னன்னா, இப்போ ஒரு ஹோம் கண்ட்ரி, இப்போ நீங்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க, ஒரு நம்மளோட ஹோம் கண்ட்ரிக்குமே ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ், ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங், லாபிங் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலுமே அவங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே பெருசா ஒரு மினிமல் இன்ஃபுளுன்ஸ் தான் இருக்கும் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு. இந்த கான்டெக்ட்ல வந்துட்டு எப்படி, எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரால ப்ளே பண்ண முடியும்? See, not many things I can disclose openly, but நிறைய விஷயத்த சொல்ல முடியாது. ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு மினிமல் இன்ஃபுளுன்ஸ் தான் இருக்குங்கிற அசம்ஷன் உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு எனக்கு தெரியல. பட் இன்னொரு கண்ட்ரியோட இன்டர்னல் பாலிடிக்ஸை தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அதுவே எல்லாம் இல்லை. ஸோ ஒரு ஐஎஃப்எஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் தட். ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவுல அரசியல் ரீதியா உறவுகள் இருக்கும், பொருளாதார ரீதியா உறவுகள் இருக்கும். ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவுல மிலிட்ரி செக்யூரிட்டி ரீதியா உறவுகள் இருக்கும், டிஃபென்ஸ் அது ரீதியா உறவுகள் இருக்கும். சில கண்ட்ரிஸ் நடுவுல நேவிக்கு ரீதியா உறவுகள் இருக்கும். சில கண்ட்ரிஸ்ல வந்து பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், மக்கள் உறவுகள் வந்து பெருசா இருக்கும். ஸோ பெரிய பாஸ்கெட்டுங்க. ஸோ அதனால 2 கண்ட்ரியோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் நடுவுல ஐஎஃப்எஸ் மாட்டிக்கிட்டு இன்ஃபுளுன்ஸ் மினிமலா இருக்குங்கிற நோஷன் வந்து ஐ திங்க் அதை நீங்க இன்னும் ஃபர்தரா ரிஃபைன் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஐ திங்க் ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் நம்ம ஃபோக்கஸ் வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் கிளியரிங்ல இருக்கணும். பட் நீங்க ஐஎஃப்எஸோட ரோல் மினிமலான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னா அது டீடைல்டா இப்போ சொல்ற அவென்யூ இது இல்லைங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னொரு டவுட் இருக்கு மேம். ஆனா இது வந்து கண்டிப்பா கிளியரிங் சம்பந்தம் இல்லதான். பட் இப்போ பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல்ல இந்த மாதிரி நேஷனல் இன்ட்ரெஸ்டும் எத்திக்ஸும் இப்படி கான்ஃபிளிக்ட் ஆறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா எப்படி ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அதை பத்தி யோசிப்போம்? வாட் இஸ் யுவர் ஒபினியன் ஆன் தட்? எனக்கு புரியலங்க. எத்திக்ஸ் மார்க்கெட் ஆயிடுச்சு, புரியல. இல்ல, எத்திக்ஸ்க்கும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கும் கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னா அது வர கான்ஃபிளிக்ட் பத்தி என்ன உங்க ஒபினியன்? இதெல்லாம் ரொம்ப லார்ஜர் கொஸ்டின்ஸுங்க. ஐ திங்க்
doesn't merit a discussion at this point. ஓகே. Good afternoon, ma'am. Ma'am, myself is S. Evangeline, and என்னோட ஒரு டவுட் என்னன்னா, லைக் ஒரு காம்ப்ளெக்ஸ் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ல உங்களோட ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஏதாவது லேர்னிங் ஆஸ்பெக்ட் தான் மேம் ஆஸ் ஆஸ்பிரண்டா நான் கேட்குறேன். காம்ப்ளெக்ஸ் லேண்ட்ஸ்கேப்ல இம்பார்ட்டிங் எனி டிசிஷன்ஸ்ல என்ன மாதிரி ஸ்கில் ஆர் என்ன மாதிரி இஷ்யூ அதை எப்படி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னு இஃப் ஆஸ் ஆஸ்பிரண்டா தெரிஞ்சுக்கலாம் மேம். எப்படின்னு சொல்றது கஷ்டமா, பட் நான் லேர்ன் பண்ற சில குவாலிட்டிஸ் சொல்றேன். எப்பயுமே வேர்ல்ட் இஸ் டூ பிக், நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்னது இல்ல. ஸோ சல்யூஷன்ஸ் ஆர் ஆல்சோ டூ ஹியூஜ் ஆஸ் தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸும் இருக்கு, சேலஞ்சஸும் இருக்கு, சல்யூஷன்ஸும் நிறைய இருக்கு. ஸோ நாம நினைக்கிற மாதிரி உலகம் வந்து சின்ன வட்டம் அப்படின்னு நம்ம எப்பயுமே பயப்பட தேவையில்லை. there are so many opportunities available, solutions available. அதனால பாசிட்டிவா லைஃப் எடுத்துட்டு போறதுதான் முக்கியங்கிறத நான் ரீஇன்ஃபோர்ஸ்டா கத்துக்கிட்டே இருக்கேன் டெய்லி. ஓகே மேம். இன்னொரு ஸ்மால் கொஸ்டின் என்னன்னா, இப்போ எம்பசி லெவல்ல நீங்க இன்கேஸ் கனெக்ட் பண்றீங்க, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம்ல வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா எதை முக்கியத்துவப்படுத்தி அதை எப்படி கொண்டு வந்தா சக்சஸ்ஃபுல் பெனிஃபிட் வரும்னு ஆஸ் ஒரு ஆஸ்பிரண்டா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணுன்றது தான் மேம் என்னோட ப்ராசஸ். ஐ நோ இட்ஸ் அவுட் ஆஃப் த கொஸ்டின், இப்போதைக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ராசஸ்ல இல்ல. எம்பசி தனி இல்ல, இந்தியா தனி இல்ல, எல்லாம் சேம் தான். ஆல்வேஸ் comes first at international forums. Okay ma'am, thank you ma'am. Any questions, students? மேம், ஸோ நீங்க நேரமே சொல்லியிருந்தீங்க லைக் ஃபோனெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு தான் லைக் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிற ஃபோன் எங்களுக்கும் பசங்களுக்கும் தான். ஸோ ஃபோனை அங்கே வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு யூஸ் பண்ண சொல்லுவீங்க. பட் நிறைய மெட்டீரியல்ஸ் ஆனாலும் சரி, லைக் இப்போ புதுசாக அப்டேட்டாக இருக்கான்னு சரி, நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறது, லைக் சோஷியல் லைக் ஃபோன் யூஸும் பண்ணணும், பட் சோஷியல் மீடியாவுக்கு ப்ரேயும் ஆகக்கூடாது. ஸோ ஹவு கேன் யூ மேனேஜ் திஸ்? டெஃபினெட்லி உங்களை மீறி எப்படி பேலன்ஸ் தப்பி போகும்? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயத்த புக்ஸ்ல படிக்க முயற்சி செய்யணும். நிறைய அதான் சொல்றேன், 60% நம்ம தேடி போற இன்ஃபர்மேஷன் வந்து என்சிஆர்டி புக்லயே இருக்கு. அதை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம போனை தேட மாட்டோம், போனை கம்மியா தேடுவோம். போன்ல தேடிட்டு இருக்கும்பொழுது நடுவுல நிறைய மெசேஜஸ் வரும், அதெல்லாம் ரிப்ளை பண்ணுங்கிற டெம்ப்டேஷன் இல்லாம நம்மளால வந்து அந்த 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 ஸ்டஃப வந்து நம்மளால படிச்சு முடிக்க முடியும், அந்த நாலேஜை நம்மளால கெயின் பண்ண முடியும்னா நத்திங் லைக் தட். அப்படிதான் நீங்க வரணும், நீங்க இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ் மேம், தேங்க் யூ. Any questions, students? மேம், எஸ், லாஸ்ட் ஒரு கொஸ்டின் மேம். மேம், நீங்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க, நீங்க வந்துட்டு இதுவரை ஃபேஸ் பண்ண ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னது மேம்? அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? பிக்கஸ்ட் சேலஞ்சுனா அது டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதுமா, பட் எல்லா சேலஞ்சஸையுமே நான் ஓவர் கம் பண்ணது ஒண்ணுதான். நம்மளால முடியாது எதுவுமே இல்ல, நம்ம வந்து இதை செஞ்சு முடிப்போம். டாஸ்க் டிஃபிகல்ட்டா இருக்கும், அந்த டாஸ்க் கான்பிடென்ட்டா இருப்போமே. நம்ம வந்து எஃபிஷியன்ட்டா எதுக்குமே டென்ஷன் ஆகாம கூல் ஹெட்டடா இருக்கணுங்கிறதாம நான் கத்துக்கிட்ட பாடம் ஓவர் த டைம். ஸோ எது தேவையோ நம்ம அதை திங்க் பண்ணணும், எந்த ரிசோர்சஸை எப்ப யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும், எது தேவையோ அதை நம்ம வந்து கெயின் பண்ண முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு டைவர்ட்டடா டிஸ்ட்ராக்டடா நம்மளோட சர்ச் இருக்க கூடாது. திஸ் இஸ் மை பிக்கெஸ்ட் லெசன். தேங்க்யூ மேம். ஓகே மேம், நீங்க கூல் ஹெட்டடா யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கு இந்த மாதிரி எஸ்பெஷலி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எவ்வளவு வந்து தேவைப்படுது மேம் ஆஸ் ஒரு ஆஃபீஸராகவே பொதுவா கேட்டா? ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காவே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தேவைங்க. ஆஸ் அன் ஆஃபீஸர் ஃபர்தரா என்ரிச் பண்ணிக்கலாமே தவிர, ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம எல்லாருமே ரொம்ப எமோஷனலி கண்ட்ரோல்டா கோஆர்டினேட்டடா இருந்தோம்னா ஐ திங்க் நமக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதே ஒரு கஷ்டமாவே இருக்காது. ஸோ ஏன்னா டைமை மேனேஜ் பண்ண முடியும், நம்மளால நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் எமோஷன்ஸ் எப்படி வெண்ட் அவுட் பண்றதுங்கிறது நமக்கு தெரியும். எப்படி வெண்ட் அவுட் பண்ணா ஒரு நம்ம ஹாபிஸ்,
ரொம்ப தெளிந்த பார்வை, நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரொம்ப தெளிஞ்சதா நம்மளுடைய எமோஷன்ஸ் இருக்கணும்னா ஐ திங்க் நம்மள சுத்தியான என்வாயர்மெண்டோட அவேர்னஸ், நம்ம எதுக்கு நம்ம கோலோடைய அவேர்னஸ், நம்ம எதுக்கு இங்க இருக்கோம், நாம என்ன படிக்கிறோம், நமக்கு என்ன தேவை, எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், கிளியர் பண்ண முடியலன்னா ஏன் கிளியர் பண்ண முடியல, கிளியர் பண்ணிட்டோம்னா ஏன் கிளியர் பண்ணோம், அந்த ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஃபர்தரா நம்ம எப்படி அந்த அந்த ஒரு குவாலிட்டியை நம்ம டெவலப் பண்றது, சப்போஸ் நம்ம கிளியர் பண்ணலன்னா ஏன் நம்ம கிளியர் பண்ணல, இதுல எங்க மிஸ்டேக் ஆயிருக்கும், இதை ஃபர்தரா நம்ம வந்து அந்த மிஸ்டேக்கை லைஃப்ல ரிப்பீட் பண்ணாம எப்படி பாத்துக்கிறது, நம்ம பேரண்ட்ஸையும் எப்படி நம்ம ஜேர்னில அலாங் நம்ம கூட்டிட்டு போறது, எல்லா ரொம்ப வந்து எமோஷனலி ஐசோலேட்டடும் ஆகாம அட் த சேம் டைம் நம்ம படிக்கிறதுக்கான டைமையும் லூஸ் பண்ணாம நாம எப்படி இருக்கிறது, இதெல்லாமே ஓவர் பிராக்டிஸ் தானேங்க, சிங்கிள் டே வராது. பட் இதுக்கான வில் இருக்கணும் நமக்கு, அதுக்கான ஆசை இருக்கணும், தேடல் இருக்கணும், அதுக்கான எண்ணமோ ஏக்கமோ இருந்துச்சுன்னா தானா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸ்டூடெண்ட்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? எஸ் மேம். எஸ் மேம், இப்போ வந்து திடீர்னு ஏதாவது பார்க்கணும்னா ஒரு மோட்டிவேஷன் வருது, அது ஒரு 2-3 days தான் லாஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதே பண்றதுக்கு போர் அடிக்கும் மேம். ஹவு டு ஓவர் கம் தட் போர்டம் ஆஃப் டூயிங் த சேம் திங் டே பை டே? கரெக்ட். ஏன்னா நம்மளுடைய கோல் வந்து அவ்வளோ பெருசு. நம்ம வந்து சிவில் சர்வீசஸ்க்கு எய்ம் பண்றோம். இந்த கண்ட்ரியோடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கக்கூடிய the world's most populous country, the world's fastest developing country இல்லையா, இந்த மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரி, பெரிய ஹிஸ்டரி, ரிச் ஹிஸ்டரி இருக்கிற ஒரு கண்ட்ரி, இந்த கண்ட்ரில ரிசோர்சஸ் வந்து இவ்வளோ பாப்புலேஷனையும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு பிரிட்டிஷ் டைம்ல வந்து லிட்ரஸியும் ஹெல்த்தும் கண்டிஷன்ஸும் ரொம்ப கம்மியா இருந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்க கண்ட்ரி, இவ்வளவு பெரிய கண்ட்ரிக்கு நம்ம சர்வ் பண்ண போறோம்னா ஐ திங்க் போர் அடிக்காதீங்க, எப்பயுமே பாசிட்டிவா இருங்கன்னு சொல்றதுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ எம் வெரி இம்ப்ராக்டிகலா இருந்ததான் நம்ம அப்படி நினைப்போம். ஸோ பிராக்டிக்கலா போர்டம் வரும், பிராக்டிக்கலா கஷ்டம் வரும், பிராக்டிக்கலா அழுகை வரும், பிராக்டிக்கலா கோவம் வரும், பிராக்டிக்கலா டென்ஷன் வரும், பட் பிராக்டிக்கலா அதை மேனேஜ் பண்ற ஸ்கில்லும் நமக்கு வரணும். சோ இது வந்து ஓவர் பிராக்டிஸ் வரும். உங்களுக்கே நீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்கும். எனக்கு பெருசா நான் ஒரு வழியில மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே எல்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, நம்ம இதுக்கு வந்துட்டோம், சோ நம்ம இதை செஞ்சு தீடுவோம். போர்டம் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நம்ம என்ன பண்ணா கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலாம், கொஞ்ச நேரம் மியூசிக் கேட்கலாம், கொஞ்ச நேரம் படிக்கலாம், நமக்கு தோணுன புக்ஸ படிக்கலாம். இந்த புக்ஸ கொஞ்ச நேரம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு பிடிச்ச புத்தகங்களை படிக்கலாம், நமக்கு பிடிச்ச காரியங்களை கொஞ்ச நேரம் செய்யலாம், ரீஜுவனேட் ஆகலாம், நல்லா தூங்கலாம். ஆக்சுவலி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்க பெரிய பிரச்சனையே நல்லா தூங்க மாட்டாங்க நைட்ல, அதனால வர இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் தான் இதெல்லாம். சோ அதெல்லாம் நீங்க நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா ரொம்ப உங்களையே நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. மார்கரெட் டி கசின் சொல்லியிருக்காங்க, அப்ரிசியேஷன் மேக்ஸ் த டே, இட் கேன் மேக் த லைஃப் மோர் பியூட்டிஃபுல். சோ எத்தனையோ பேர் வந்து படிக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்க படிக்கிறதுக்கு கையில எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம். சோ அந்த விஷயத்த நீங்க வந்து முன்னேறி போகணும்னா இந்த தடைகள்லாம் இருக்கும், பட் ஸ்டில் எல்லா தடைகளை விட நான் கூகுள் டூடில் இருந்து ஒன்னு பப்ளிஷ் ஆயிருக்கு, we are too precious to let any disappointment center our minds. போர் அடிக்கட்டும், கொஞ்ச நேரம் கோவம் வரட்டும், கொஞ்ச நேரம் டென்ஷன் வரட்டும், பட் எந்த போர்டம்க்கும், எந்த ஆங்கருக்கும், எந்த டென்ஷனுக்கும் உங்க மனசுக்குள்ள உங்க அனுமதி இல்லாம போற அந்த வாய்ப்பை நீங்க தரக்கூடாது. சோ you should be very strong and all the very best to all of you. Thank you, ma'am. Thank you, ma'am. Any questions, students? Last? That's all? Thank you, ma'am. Thank you for your time. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், இல்லை என்ன ஆஸ்பைரன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறது வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் மேம். இது இந்த நர்ச்சர் டு ரைஸ் ஒரு செஷன் வந்து வி ஆர் ஹேவிங் இட் மேம். ஸோ அது வந்து ஃபார் த காலேஜ் கிராஜுவேட்ஸ். ஸோ ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங் இங்கே காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ள நடக்கிறது இல்லைங்கிறதுக்காக. ஸோ இன் திஸ் லாஸ்ட் செஷன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணது வி ஆர் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட் மேம். தேங்க்யூ மேம். Prakash, thanks for inviting me and all the very best to all of you. And thank you, Father, once again, and take care and have a nice day. Thanks. Thank you, ma'am.